ஹலோ காய்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலோடைய ரசிகர்கள் எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு சீன் தான் அடுத்த ஒரு எபிசோட்ல நடக்க போகுது. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலயே சொல்லியிருப்போம், இப்ப நடந்துட்டு வர இந்த கல்யாணத்துல 2 திருடங்களை புதுசா எடுத்துட்டு வராங்கன்னு. இன்னைக்கான எபிசோட்லயுமே அந்த திருடங்க பவானியோடைய நகை எல்லாத்தையுமே திருடிட்டு போறாங்க. இத கண்டுபிடிச்ச முத்துவும் மீனாவும் திருடங்களை அடிச்சு நகை எல்லாமே வாங்கிடுறாங்க. இதனால எல்லாருமே முத்துவையும் மீனாவையும் பாராட்டுறாங்க. பரசுவும் மலேசியா மாமா கிட்ட போயிட்டு இந்த நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. என் ஃப்ரெண்டோடைய பையனும் மருமகளும் தான் நகை எல்லாமே காப்பாத்தி கொடுத்தாங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம மலேசியா மாமாவும் அப்ப நம்ம அவங்களுக்கு ஏதாவது மரியாதை பண்ணியே ஆகணுமேனு மாலையோடையும் மேலத்தாளமோடையும் அவங்க கிட்ட போறாங்க. அப்ப முத்துவும் மீனாவும் மலேசியா மாமாவை பார்த்துடுறாங்க. இன்னைக்கான எபிசோட் இதோட முடிஞ்சது. ஆனா அடுத்த வார எபிசோட்ல என்ன வரப்போதுன்ற கிளிப்பையும் போட்டு காமிச்சிருக்காங்க. அதுல என்ன இருக்குதுன்னா, முத்துவும் மீனாவும் மலேசியா மாமாவை முத்துவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க மலேசியா மாமாவும் எல்லாரும் முன்னாடியுமே தப்பு பண்ணதை ஒத்துக்கிறாரு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் ரோகிணியோடைய மாமாவும் இல்லை, நான் மலேசியாவும் இல்லைன்னு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. இதெல்லாம் கேட்டு கோவப்படுற நம்ம விஜயா ரோகிணிய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒருவேளை கனவா இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஆனா இது கனவா இருக்க அந்த அளவுக்கு வாய்ப்பில்லை. நாளைக்கு வரப்போற சண்டே ப்ரோமோல இது உண்மையா இல்லை கனவான்ற விஷயமும் தெரிஞ்சிடும். இது பத்தின ப்ரோமோ தான் நாளைக்குமே வரப்போகுது. யாரெல்லாம் இந்த ஒரு சீனுக்கு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.